ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வே எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மேம். எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஒரு கோர்ஸ் தான், எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கவர் பண்ற மாதிரி இதுல கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். இதோட ஃபீஸ் வந்து 1999. ஒன்ஸ் நீங்க ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ற வரைக்கும் இதுல இருக்க கிளாஸஸ், டெஸ்ட் பேட்ச் எல்லாமே நீங்க வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு மேல கொடுத்திருக்க மெசேஜை சென்ட் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப வரக்கூடிய NTPC எக்ஸாம், குரூப் டி எக்ஸாமுக்கு நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்காக ஸ்பெஷலா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல தனித்தனி பேட்சஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அப்கமிங்ல வரக்கூடிய 2025 SSC எக்ஸாமுக்குமான கிளாஸஸும் இந்த ஒரு கோர்ஸ்லயே நாம வந்து ஒவ்வொரு பேட்சா தனித்தனியா கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ இதுல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் குயிக்கா ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணனாலும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல டெஸ்ட் பேட்ச் வந்து அவைலபிளா இருக்கு. கரண்ட் அஃபேருக்கான PDF வேணும் அப்படின்னாலும் நம்ம ஆப்லயே CA PDF கோர்ஸும் அவைலபிளா இருக்கு. சோ இதுலயே நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸாம் பத்தி எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? First question பாருங்க. 14 workers working 16 hours per day can demolish a building in 81 days. In how many days 18 workers 24 hours per day can demolish the same building? ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வேலை செய்யும் 14 தொழிலாளர்கள் 81 நாட்களில் ஒரு கட்டிடத்தை இடிக்க முடியும். 24 மணி நேரம் வேலை செய்யும் 18 தொழிலாளர்கள் ஒரு கட்டிடத்தை எத்தனை நாட்களில் இடிக்க முடியும்? ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான், அப்படிதானே? சோ ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வேலை செய்யறாங்கன்னா எத்தனை பேரு? 14 பேர் வேலை பாக்குறாங்க. எவ்வளவு நாள்ல கட்டிடத்தை இடிக்கிறாங்க? 81 டேஸ்ல முடிக்கிறாங்க. ஓகேவா? சோ அதே இது டைம் பாத்தீங்க அப்படின்னா 24 hours தான் மாறுது. அதுக்கப்புறம் வேலையாட்கள் வந்து என்ன ஆகுறாங்க? 18 பேரா மாறுறாங்க. அப்படி மாறினாங்கன்னா எத்தனை நாள்ல கட்டிடத்தை இடிச்சு முடிப்பாங்க? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுதான் டோட்டலா நடக்கக்கூடிய ஒர்க், அப்படிதானே? சோ எவ்வளவு மணி நேரம்? 16 மணி நேரம் வேலை பாக்குறாங்க. எத்தனை பேரு? 14 மென்னு. அதுக்கப்புறம் வந்து 81 நாள் வந்து வேலை பாக்குறாங்க. அப்ப இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது டோட்டல் ஒர்க் கிடைக்கும். இந்த ஒர்க்கை 24 மணி நேரம் அதுக்கப்புறம் 18 தொழிலாளர்கள் வந்து சேர்ந்து இடிக்கிறாங்க அப்படின்னா எத்தனை நாள்ல இடிச்சு முடிப்பாங்க? சோ இப்ப இங்க எக்ஸ்ன்னு வச்சுட்டு என்ன பண்ணலாம்? எக்ஸ மட்டும் இங்க வச்சுட்டு மீதி நம்பர்ஸ் அங்க கொண்டு போலாம். இல்ல அப்படியே கட் பண்ணலாம். 2 9 18, 9 9 81, திருப்பி 1 2 8 2 16, 1 8 8, 3 8 24, 1 3 3, 3 3 9. சோ ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு? x is equal to 14 3 42. அப்ப 42 நாள்ல என்ன பண்ணிரலாம்? கட்டிடத்தை இடிச்சு முடிச்சிடலாம். சோ 42ங்கிறது ஆப்ஷன் பி. தெளிவா புரிஞ்சிருச்சா? சோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்திருப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The marked price of an article is 160% of the cost price. If 20% discount is given, then what will be the profit percentage? ஒரு பொருளின் குறித்த விலை அடக்க விலையில் 160% இருக்கும். இதற்கு 20% தள்ளுபடி வழங்கினால் லாப சதவீதம் என்னவாக இருக்கும் கேட்டிருக்காங்க. சோ பொருளோட காஸ்ட் பிரைஸ நான் என்ன எடுத்துக்கிறேன்? 100 ரூபான்னு எடுத்துக்கிறேன். பொருளோட அடக்க விலையை 100 ரூபான்னு எடுத்துக்கிறேன். அதோட குறித்த விலைனா என்னது? மார்க் பிரைஸ். மார்க் பிரைஸ் என்னவா இருக்கான்? அடக்க விலையில 160% இருக்கான். அடக்க விலை எவ்வளவு? 100 ரூபாய். 100ல 160% உங்களுக்கு என்ன வரும்? 116 வரும், அப்படிதானே? சோ 100 into 160 divided by 100 இருக்கும். சோ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? மார்க் பிரைஸ் வந்து என்ன வரும்? 116 கிடைக்கும். ஓகேவா? இதுதான் உங்களுக்கு என்னது? மார்க் பிரைஸ். இப்போ நாம என்ன பண்றோம்னா இந்த மார்க் பிரைஸ்ல 20% தள்ளுபடி கொடுக்கிறோம். அப்ப இதுல 20% தள்ளுபடி கொடுத்தீங்கன்னா செல்லிங் பிரைஸ் என்ன வரும்? 160 into 80 divided by 100 போடுவீங்களா? சோ 2 ஜீரோவும் கட் ஆகிரும். சோ 16 8 128 கிடைக்கும். ஓகேவா? அப்போ அந்த பொருளோட விலை எவ்வளவு? 100 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 128 ரூபாய்க்கு விக்கிறீங்க அப்படின்னா லாபமா நஷ்டமா? லாபம். லாபம் எவ்வளவு? 28 ரூபாய். ஓகேவா? சோ சதவீதம்ங்கிறதுனால சோ 28 டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் 100 எங்க போடுவீங்க? பெர்சன்டேஜ்ங்கிறதுனால இன்னொரு 100 போடணும். 0 கட் ஆகி 28% கிடைக்கும். இதை எழுதிதான் 28% கொண்டு வரணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா காஸ்ட் பிரைஸ் 100னாலே பெர்சன்டேஜ்ல உள்ள 100ம் இந்த 100ம் கேன்சல் ஆகிரும். டைரக்டாவே நாம என்ன சொல்லிடலாம்? 28% சொல்லிடலாம். தெளிவா புரிஞ்சிருச்சா? காஸ்ட் பிரைஸ் 100 அசியூம் பண்ணுங்க. அதுல 160%ங்கும் போது மார்க் பிரைஸ் வந்து 160 மாறும்.
அந்த மார்க் பிரைஸ்ல இருந்து தான் தள்ளுபடி கொடுப்போம். பிகினர் என்ன பண்ணுவாங்கன்னா காஸ்ட் பிரைஸ்ல இருந்து தள்ளுபடியை கொடுத்துட்டு இருப்பாங்க. சோ அந்த தப்பு பண்ணக்கூடாது. நான் அதுக்கு தான் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். காஸ்ட் பிரைஸ்னா என்ன, செல்லிங் பிரைஸ்னா என்ன, மார்க் பிரைஸ்னா என்ன, ப்ராஃபிட் எதுல கால்குலேட் பண்ணுவோம், அதே மாதிரி தள்ளுபடி எதுல இருந்து கொடுக்கணும், மார்க்கப் பிரைஸ்னா என்னங்க கூடிய எல்லா டீடைலும் சொல்லி கொடுத்துருக்கேன். பிகினர் யாராவது இருக்கீங்க, பேசிக் தெரியல அப்படின்னா நீங்க அந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பாத்துக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The difference in simple interest and compound interest on a certain sum of money in 2 years at 3% per annum is 90 paise. What is the sum? 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 3% வட்டி வீதத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிக்கு இடையே உள்ள வித்தியாசம் 90 பைசா எனில் அந்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ 2 வருஷத்துக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கொடுத்தாங்கன்னா ஃபார்முலா என்ன? P into R by 100 the whole squared. இதுதான் என்னது 2 வருஷத்துக்கான SIக்கும் CIக்கும் உள்ள டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா. அப்படிதானே? சோ இங்க P வந்து எவ்வளவுன்னு தெரியுமா? சோ அதை தான் கண்டுபிடிக்கணுமா? ஓகே, P into ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 3%. 3 டிவைடட் பை, சோ 2 வருஷங்கிறதுனால 2 போடுறோம். சோ 2 ஈக்குவல் டு டிஃபரன்ஸ் எவ்வளவு? 90 பைசான்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதானே? சோ அப்ப அந்த 90 பைசாவை இந்த பக்கம் எழுதிக்கலாமா? சோ 90 பைசாவை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ரூபாயா கன்வெர்ட் பண்ணி எழுதிருவோமா? சோ ரூபாயா கன்வெர்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 0.9 ருபீஸ்ன்னு வரும். அப்படிதானே? 90 பைசா 100 பைசா சேர்ந்ததுதான் 1 ரூபாய். அப்ப 90 பைசாவை நம்ம எப்படி எழுதலாம்? 0.9 ருபீஸ்ன்னு எழுதலாம். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு P தான் வேணும். சோ P ஈக்குவல் டு இந்த 0.9 அப்படி வச்சுக்கோங்க. இது அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? இல்லைன்னா இது இந்த பக்கம் 3/100 into 3/100 விரிச்சு எழுதிட்டுனாலும் அந்த பக்கம் கொண்டு போங்க. அப்ப இங்க 2 100 இருக்கா? 100 into 100 போட்டுடலாமா? கீழே இருக்க 100 மேல போகும். மேல இருக்க 3 ஸ்கொயர் வந்து கீழே வரும். 3 ஸ்கொயரோட வேல்யூ எத்தனை? 9ன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ 100 ஸ்கொயரை 100 into 100ன்னு பிரிச்சு எழுதியிருக்கேன். 3 ஸ்கொயரை 9ன்னு போட்டேன். ஓகே, சோ இங்க ஒரு புள்ளி இருக்கா? மேலையும் கீழே 10ஆல மல்டிப்ளை பண்ணிடுவோமா? 10ஆல மல்டிப்ளை பண்ணா இதை 1000ஆ மாத்திரலாம். இங்க ஒரு 0 வரும். இந்த புள்ளி வந்து கேன்சல் ஆகிரும். புரியுதா? ஏன்னா இங்க 0.9 இருக்கு. 0.9 இருந்தா கொஞ்சம் கால்குலேட் பண்ண கஷ்டமா இருக்கும். இல்ல 10ஆல கூட மல்டிப்ளை பண்ண வேண்டாம். 0.9 அப்படி இருக்கட்டும். ரொம்ப சிம்பிளா யோசிச்சிடலாம். சோ இங்க என்ன இருந்துச்சு? 0.9 இருந்துச்சா? சோ 0.9 இங்க 0 போட வேண்டாம். இந்த 0.9 into 100 இருக்கா? அது அப்ப எப்படி எழுதலாம்? 90 எழுதிடலாமா? சோ 90 into 100. சோ இதை 90 into 100 divided by 9ன்னு போட்டுடலாம். ஓகே, மேல கீழே 10ஆல மல்டிப்ளை பண்ண வேண்டாம். மல்டிப்ளை பண்ணாலும் அதான் வரப்போகுது. சோ இப்ப மல்டிப்ளை நாம பண்ண வேண்டாம். சோ டைரக்டாவே என்ன பண்ணிருங்க? இங்க 0 இருக்கிறதுனால இந்த பாயிண்டையும் ஒரு 0வையும் கட் பண்ணிருங்க. அப்போ மேல வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 9000 கிடைக்கும். அப்படிதானே? 9 into 3 0 கிடைக்கும். அப்படிதானே? சோ இப்ப கட் பண்ணீங்கன்னா ஒரு 9 9 10 9 90. சோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1000 rupeesன்னு கிடைக்கும். அப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ண தொகை எவ்வளவு? 1000 rupees. ஓகே, சோ 1000 rupees அப்படிங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போயிருவோமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Find the smallest number divisible by the numbers 8, 16, 20, 32. 8, 16, 20, 32 ஆகிய எண்களால் வகுப்படும் சிறிய எண்ணை கண்டறியும்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு பிகினர் என்ன பண்ணுவாங்க? 8 எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணுவாங்க. 16 எடுத்துட்டு போய் டிவைட் பண்ணுவாங்க. 20 எடுத்துட்டு போய் டிவைட் பண்ணுவாங்க. 32 எடுத்துட்டு போய் டிவைட் பண்ணுவாங்க. சோ இப்படி டிவைட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும் எக்ஸாம்ல. சோ இப்ப என்ன பண்ணணும்? இந்த நம்பர் எல்லாத்தையும் மொத்தமா ஒரே நம்பரா கொண்டு வரணும். அதுக்கு இதுக்கு LCM எடுக்கணும். 8, 16, 20, 32 இது எல்லாத்துக்கும் LCM எடுக்கணும். ஓகேவா? சோ LCM எடுக்கலாமா? LCM எடுத்தா என்ன வரும்? 8 வாய்ப்பாடு போட்டீங்கன்னா 1 8 8, 2 8 16, 20, 4 8 32. சோ திருப்பி 2 வாய்ப்பாடு போட்டோம் அப்படின்னா 1 10 2ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் திருப்பி 2 வாய்ப்பாடு போட்டோம் அப்படின்னா 5 1ன்னு கிடைக்கும். சோ 16 16 2 32, 32 into 5 என்ன வரும்? 5 2 10, 5 3 15, 15 1 16. அப்ப இதோட LCM என்ன வருது? 160 வருது. அப்போ அந்த வகுபடக்கூடிய சிறிய எண் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 160. 160ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? சோ இதுக்கு LCMக்கும் இவ்வளவு தூரம் டானா வகுத்தல் போட்டுதான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பரை எடுக்கணும். ஹையஸ்ட் நம்பரை எடுத்துட்டு இந்த நம்பர் எல்லாத்தாலையும் டிவைட் பண்ணணும். சோ டிவைட் பண்ணி பார்க்கணும். 8ஆல டிவைட் ஆகும், 16ஆல டிவைட் ஆகும், ஆனா 20ஆல இது டிவைட் ஆகாது. அப்ப இதை டபுள் பண்ணி பார்க்கணும். டபுள் பண்ணா 64 ஆகும். இப்ப வந்து ஒவ்வொரு நம்பராலையும் டிவைட் பண்ணணும். சோ டிவைட் பண்ணும்போது 8ஆலையும் டிவைட் ஆகும், 16ஆலையும் டிவைட் ஆகும், இதால டிவைட் ஆகாது. இப்போ இதை ட்ரிபிள் பண்ணணும். சோ ட்ரிபிள் பண்ணாலும் என்ன ஆகும்? 20ஆல டிவைட் ஆகாது. அப்போ 4 டைம்ஸ் எடுக்கணும். 4 டைம்ஸ் எடுத்தாலும் 20ஆல டிவைட் ஆகாது. இப்போ 5 டைம்ஸ் எடுக்கணும். 5 டைம்ஸ் எடுத்தா என்ன வரும்? 160ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 160 வந்து 8ஆல டிவைட் ஆகும், 16ஆல டிவைட் ஆகும், 20ஆல டிவைட் ஆகும்,
32ஆலே டிவைட் ஆகும். அப்ப இந்த 160 தான் இதுக்கான எல்சிஎம்னு சொல்லிடலாம். இந்த எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட், ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் எல்லாமே பேசிக் மேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளாஸ்ல வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பேன். ஓகேவா? சோ எல்சிஎம் டானா வகுத்தல் போடுறது நம்ம ட்ரெடிஷனல் மெத்தடு. சோ இந்த பெரிய நம்பரை மட்டும் எடுத்துட்டு பாசிபிலிட்டி என்ன வரும்னு பார்த்துட்டு ஈஸியா ஆன்சர் சூஸ் பண்ணிடலாம் எக்ஸாம்ல. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The total surface area of cuboid is 4200 centimeter square. If the length and breadth of the cuboid are 15 centimeter, 16 centimeter, then find the height of the cuboid. ஒரு கன செவ்வகத்தின் மொத்த பரப்பளவு வந்து 4200 சென்டிமீட்டர் ஸ்கொயர். கன செவ்வகத்தின் நீளம் அகலம் 15 சென்டிமீட்டர் 16 சென்டிமீட்டர் எனில் கன செவ்வகத்தின் உயரத்தை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ ஒரு கன செவ்வகத்தோட மொத்த பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? 2 × LB + BH + LH. இதுதான் அதுக்கான ஃபார்முலா. சோ இப்போ இதுல அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன கொடுத்திருக்காங்க? 4200. அப்ப 4200 = 2 × length × breadth. சோ length எவ்வளவு? நீளம் அகலம். சோ length × breadth எவ்வளவு? 15. இங்க 16 இருக்கும். அதானே? அப்போ 15 × 16 plus breadth into height. So height வேணா h ன்னு வச்சுக்கோங்க. So length வந்து 15, breadth வந்து 16, height h ன்னு வச்சுக்கோங்க. So b into h ன்னா 16h ன்னு இருக்கும். plus l into h. l into h ஓட வேல்யூவை h னே வச்சுக்கோங்க. l into h ன்னா 15h ன்னு இருக்கும். ஓகே, இப்போ நாம என்ன பண்ண போறோம்? 4200 இதை வேணா கட் பண்ணிடுவோமா? 2 2100ன்னு வச்சுக்கிடுவோம். ஓகேவா? ஸோ 2100 ஈக்குவல் டு இப்போ 16 × 15. உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 16ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 6 5 30, 6 5 11 14. ஸோ 240ன்னு கிடைக்கும். 240 பிளஸ் 16 15 எத்தனை? 31h இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த 240 நம்ம எந்த பக்கம்? இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? இந்த பக்கம் கொண்டு போனா என்ன வரும்? 2100 மைனஸ் 240ன்னு வரும். அப்போ 0, 10ல 4 போனா 6. ஸோ திருப்பி என்ன இருக்கும்? இங்க 9 இருக்குமா? 9ல 2 போச்சுன்னா எத்தனை? 7. ஸோ 1760. அப்போ 31h எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 1760க்கு ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து h ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ பாசிபிலிட்டி என்ன போடலாம்? இங்க 31 இருக்கு. சரி, இங்க என்ன இருக்கும்? 1 கடன் கொடுத்துட்டோம் அப்படின்னா 10 0 தானே இருக்கும். ஸோ 10ல 2 போனா 8. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் எக்ஸாம்ல கண்டிப்பா எல்லாருமே பண்ணுவோம். ஆக்சுவலா இங்க 1 கடன் கொடுத்தது போக இங்க 0 இருக்கும். அப்ப இங்க இருந்து 1 கொடுத்தீங்க அப்படின்னா 10, 10ல 2 போனா 8, 1860. அப்படியே நாம என்ன மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறோம் விட்டுருக்கோம் அப்படிங்கிறத இங்க டிவைட் பண்ணுவோம் இல்லையா? அங்க கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இங்க 1760 டிவைடட் பை 31ங்கும் போது நமக்கு டிவைட் ஆகாது, பாயிண்ட்ல வரும். ஆப்ஷன் பாத்தீங்கன்னா எல்லாமே முழு நம்பரா இருக்கு. அப்ப ஏதாவது ஒரு சில்லி மிஸ்டேக் விட்டுருப்போம். சோ அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்? 1 கடன் கொடுத்துட்டு 9ன்னு வைக்கிட்டேன். அதாவது 9ன்னு வச்சு டிஃபரன்ஸ் எடுத்துட்டேன். சோ அப்ப இங்க என்ன ஒரு 1860. அப்ப ஹைட் ஈக்குவல் டு இங்க யூனிட் டிஜிட் வச்சே செக் பண்ணலாம். இங்க 1 இருக்கு, 0 விட்டுருங்க, இங்க 6 இருக்கு. அப்ப 6 டைம்ஸ் போகுமா? சோ 6 டைம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1860 வந்துரும். ஓகேவா? சோ அப்போ 6 டைம்ஸ் போட்டீங்க அப்படின்னா 16 கிடைக்கும். அப்ப ஹைட் எவ்வளவு? 60 சென்டிமீட்டர். 60 சென்டிமீட்டர்ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ இது எந்த டாபிக்ல நம்ம பார்த்திருக்கோம்னா, மென்சுரேஷன் கூடிய டாபிக்ல நம்ம பார்த்திருப்போம். அதுல நிறைய ஃபார்முலாஸ் வந்து பார்த்திருப்போம். அதெல்லாம் எப்படி ஞாபகம் வைக்கணுங்கிறதுக்கான ஷார்ட்கட் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பேன். சோ கரெக்டா மென்சுரேஷன் படிக்கிறீங்கன்னா 2Dல என்ன ஷேப் வரும், அதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கு, 3Dல என்னென்ன ஷேப் வரும், அதுக்குள்ள ஃபார்முலாஸ் எல்லாமே கரெக்டா படிச்சுக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பை செல்லிங் 35 ஆர்டிகிள் a shopkeeper gains the selling price of 15 article. Find his gain percentage. 35 பொருட்களை விற்பதன் மூலம் ஒரு கடைக்காரர் 15 பொருட்களின் விற்பனை விலையை பெறுகிறார். அப்படி என்றால் அவரது லாப சதவீதத்தை கண்டறியவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஒரு பொருளை வந்து எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறாருன்னா எக்ஸ் ருபீஸ்க்கு விற்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு பொருளை எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறாரு? எக்ஸ் ருபீஸ்க்கு விற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ 35 பொருளை வித்தாருன்னா எவ்வளவு ரூபாய்க்கு விற்பாரு? 35 எக்ஸ் ருபீஸ்க்கு விற்பாரா? ஓகே, ஒரு பொருளோட விலை எக்ஸ் ருபீஸ், 35 பொருள் விற்கிறாருன்னா 35 எக்ஸ் இருக்கும். அப்படி விற்கும் போது அவருக்கு எவ்வளவு கெயின் கிடைக்குது? செல்லிங் பிரைஸ் ஆஃப் 15 ஆர்டிகல். ஒரு பொருளோட விலை எக்ஸ், அப்போ 35 பொருளோட விலை 35 எக்ஸ். அப்போ ஒரு பொருளோட விலை எக்ஸ்னா 15 பொருளோட விலை எவ்வளவு? 15 எக்ஸ்ன்னு கிடைக்குமா? அப்ப இதுதான் அவருக்கு என்னவா கிடைக்குது? கெயின். கெயின்னா என்னது? ப்ராஃபிட். ஓகேவா? சோ 15 பொருட்களோட விற்பனை விலையை வந்து என்னதான் பெறுகிறார்? லாபமாக பெறுகிறார். ஓகேவா? அப்ப இதுதான் அவருக்கு என்னது? ப்ராஃபிட்டா இருக்கும். ஓகேவா? சோ நமக்கு என்ன தெரியும்? காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் ப்ராஃபிட்னு தெரியுமா? விற்ற விலையில இருந்து ப்ராஃபிட்டை கழிச்சோம் அப்படின்னா நாம இன்வெஸ்ட் பண்ண தொகை கிடைச்சிரும். அதாவது அந்த பொருளோட
அடக்க விலை தெரிஞ்சிடும் அப்படிதானே. அப்போ உங்களுக்கு காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும், செல்லிங் பிரைஸ் மைனஸ் ப்ராஃபிட், ஸோ 0, 3ல 1 போனா 2, 20x கிடைக்கும். ஓகேவா. அப்போ காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு, 20x. இதை எக்ஸ்ன்னு எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல 20 பார்ட், 35 பார்ட், 15 பார்ட்னாலும் நீங்க வச்சுக்கலாம். நான் சொல்றது புரியுதா. ஒரு பொருளோட விலையை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இல்ல ஒரு பொருளோட விலையை 1 ரூபான்னு கூட வச்சுக்கோங்க. எக்ஸ்ன்னு தான் வைக்கணும் இல்ல, 1 ரூபான்னு கூட வச்சுக்கோங்க. 35 பொருளை விற்கிறாருன்னா எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருப்பாரு, 35x வித்திருப்பாரு. அப்போ அவருக்கு லாபம் 15 பொருளோட விற்ற விலைக்கு சமம். அப்போ ஒரு பொருளோட விலை எக்ஸ்னா 15 பொருளோட விலை எவ்வளவு, 15x. அப்போ எனக்கு லாபமும் தெரிஞ்சிருச்சு, விற்ற விலையும் தெரிஞ்சிருச்சு. காஸ்ட் பிரைஸ்ங்கிறது விற்ற விலை மைனஸ் லாபம். சோ காஸ்ட் பிரைஸ் 20x. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, லாப சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும், லாபத்தை மேல போடணும். சோ 15x, காஸ்ட் பிரைஸ கீழே போடணும். இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா அதான் ஆன்சர். எக்ஸ் கேன்சல் ஆயிரும். திருப்பி என்ன வரும், 0 கட் ஆகிரும். இல்லைன்னா ஒரு 20 20, 5 20 100. ஸோ 15 × 5 75. அப்போ லாப சதவீதம் எவ்வளவு, 75%. 75%ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா. இதை இவ்வளவு தூரம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதிதான் எக்ஸாம்ல சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஸோ 35 பொருள் இருக்கு. அப்ப டோட்டலா 35 பொருள் விற்கிறாரு. செல்லிங் பிரைஸ் வந்து 35 ரூபாய். அப்போ லாபம் 15 ரூபாய் கிடைக்குது. அப்போ இதுல இருந்து மைனஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், 20 கொண்டு வந்துடலாம். அப்போ 15 / 20 × 100 போடும்போது என்ன வரும், 75 வரும். டக்குன்னு பேப்பர் பெனே இல்லாம சால்வ் பண்ணிடலாம்னு சொல்ல வரேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாத்துருவோமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The compound interest on sum of 20,000 for 1.5 year at 10% per annum compounded semi-annually. Okay. 20,000 ரூபாய் மீது ஆண்டிற்கு 10% அரையாண்டுக்கு வட்டி கூட்டப்பட்ட நிலையில் 1.5 ஆண்டுகளுக்கான வட்டி என்ன, இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா. சோ இது கரெக்டா எக்ஸாம்ல ஆனுவலி கேட்டிருக்காங்களா செமி ஆனுவலி கேட்டிருக்காங்களாங்கிறத தெளிவா பார்க்கணும். ஓகே, சோ பிரின்சிபல் எவ்வளவு, 20,000 ரூபாய். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 10%. ஓகேவா. சோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு, 1.5 வருஷம். ஓகேவா. சோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பும் நீங்க எழுதணும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. சோ பிரின்சிபல் எவ்வளவு, 20,000 ரூபாய். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 10%. இங்க அரையாண்டுன்னு சொல்லியிருக்காங்களா, அரையாண்டுன்னு சொல்லியிருக்காங்களா, செமி ஆனுவலின்னு சொல்லியிருக்காங்களா. அப்ப இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணணும்னா டிவைடட் பை 2 போடணும். அப்ப 10 / 2 5% கிடைக்கும். அப்போ வட்டி என்ன பண்றாங்கன்னா அரையாண்டுக்கு ஒரு வாட்டி போடுறாங்க, 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வட்டி போடுறாங்க. அப்போ 1.5 வருஷத்துல எத்தனை 6 மாசம் வரும், 3 6 மாசம் வரும். அப்படிதானே. அப்ப டைம் பீரியட் எத்தனை, 3ன்னு கிடைச்சிரும். இப்ப இதுக்குதான் நீங்க வட்டி கால்குலேட் பண்ணணும். இப்போ நாம P × 1 + R/100 ஃபார்முலா யூஸ் பண்ண போறது இல்ல. ஓகே, சோ இதுக்கான ஷார்ட்கட் நிறைய டைம் சொல்லி கொடுத்திருக்கேன். சோ இதுக்கான பேசிக்ஸ் எல்லாம் தெரியல அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க பாத்துக்கலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலாவே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், அந்த அளவுக்கு ஷார்ட்கட்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருப்பேன். இப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன செய்யலாம், 5% 5/100ன்னு எழுதலாம். இன்னும் சிம்பிளிஃபை பண்ணா 1/20ன்னு எழுதலாம். அப்ப இங்க P போட்டுக்கோங்க, இங்க A போட்டுக்கோங்க. சோ பிரின்சிபல் எவ்வளவு, கீழே இருக்கிறது தான் பிரின்சிபல். சோ 20. ஓகே, எத்தனை வருஷம், 3 வருஷம், 3 டைம் பீரியட். ஓகேவா. சோ 3 20 போட்டுக்கோங்க. இப்போ அமௌண்ட் என்ன வரும், 20 ரூபாய் பேங்க்ல போட்டா 1 ரூபாய் வட்டினா 21 ரூபாய் கிடைக்கும். சோ 21 21 21. ஓகேவா. சோ இப்போ இதை கியூப் பண்ணீங்கன்னா 20 கியூப் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், 8000 அப்படின்னு கிடைக்கும். 21 கியூபோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன வரும். சோ ஏற்கனவே உங்களை 1ல இருந்து 20 25 வரைக்கும் நான் கியூப் நம்பர் படிக்க சொல்லியிருக்கேன். அப்ப 21 கியூபோட வேல்யூ 9261. கரெக்டா. சோ 9261 தான் இது 21ஓட கியூப் வேல்யூ. ஓகே, இப்ப வட்டி தானே கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், இப்போ இது அமௌண்ட் வந்து 9261 பார்ட், பிரின்சிபல் வந்து 8000 பார்ட். அப்போ வட்டி வந்து என்ன வரும், அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபலா இன்ட்ரெஸ்ட்ங்கிறது. அப்போ 9261 மைனஸ் 8000. சோ ஆன்சர் என்ன வரும், 1 6 2 1261. இதுதான் உங்களுக்கு என்னவா இருக்கும், வட்டியா இருக்கும். ஓகேவா. இப்பதான் என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம என்ன மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா ரேஷியோ மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம். ஓகேவா. சோ பிரின்சிபல் எவ்வளவு, 20,000. இந்த 20,000 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இந்த 8000 பார்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா. சோ பிரின்சிபல்ங்கிறது 8000 பார்ட். ஓகேவா. சோ பங்குல சொன்னோம் அப்படின்னா பிரின்சிபல் 8000 பார்ட் இருக்கு, அமௌண்ட்ல சொன்னோம்னா 20,000. அப்ப 8000 பார்ட் வந்து 20,000க்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா 1 பார்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. சோ 30 30 கட் ஆகிரும். 2 4 8 5 4 20. ஓகே, சோ இப்போ என்ன வருது, 1 பார்ட் உங்களுக்கு என்ன வருது, 5/2ன்னு கிடைக்கும். 1 பார்ட்டோட வேல்யூ என்னது, 5/2. இப்போ நாம எவ்வளவு பார்ட் கண்டுபிடிக்கணும், 1261 பார்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ 1 பார்ட் 5/2னா 1261 ×
5/2 போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வட்டிங்கிறது தெரிஞ்சிருமா? சோ இப்ப இதை மல்டிப்ளை பண்ணியும் அதுல பாதி எடுக்கலாம், இல்ல இதை கட் பண்ணிட்டும் நீங்க ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதை வேணா 1260ன்னு வச்சுட்டு ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்லயே போட்டுடலாம். பாயிண்ட்ல எல்லாம் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. இதை வேணா 0வா மாத்திக்கோங்க, இல்லைன்னா அப்படியே இருக்கட்டும். 1 2 6 2 12. சோ இங்க என்ன வரும்? 3 2 6. சோ திருப்பி 0.5ன்னு வரும். எல்லாம் 630 × 5 அப்படிதானே? சோ 630 × 5 தானே? சோ 5 3 15, 6 5 30, 31. ஓகேவா? சோ 3000 ஆன்சர் என்ன வரணும்னா 31 5ன்னு ஆரம்பிக்கணும். சோ 31 5ன்னு ஆரம்பிக்கிறது ஆப்ஷன் பி மட்டும்தான். சோ ஆப்ஷன் பி வந்து நம்ம கரெக்ட்னு சொல்லிடலாம். ஓகேவா? சோ 3152 சம்திங் வரும். நீங்க அக்யூரேட்டா கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை எக்ஸாம்ல. ஏன்னா அக்யூரேட்டா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதனால நீங்க என்ன பண்ணிருங்கன்னா, சோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் மட்டும் கண்டுபிடிச்சினாலும் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகே, இல்ல அக்யூரேட்டா கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா என்ன வருது? 630.5. சோ 6305 × 5, 5 5 25, 5 3 15, 30. சோ எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்? ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். சோ 3152.5ன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ கிட்டத்தட்ட ஆன்சர் வச்சுட்டு ஆப்ஷன் தான் கையில இருக்குல்ல, அதை வச்சு எலிமினேட் பண்ணிடலாம். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 3152 ரூபா 50 பைசா தான் வட்டி வரும். ஓகே, சோ அடுத்த கொஸ்டின் போலாமா? தெளிவா புரிஞ்சிருச்சா? பிரின்சிபல் எவ்வளவு பார்ட், அமௌண்ட் எவ்வளவு பார்ட், வட்டி எவ்வளவு பார்ட்னு கொண்டு வந்துட்டு ரேஷியோ மாதிரி ஈக்குவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். The questionல பாருங்க, a student walks from his house at 5 km/h and reaches his school 10 minutes late. If his speed had been 6 km/h, he would have reached 15 minutes early. Then what is the distance of his school from his house? என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு மாணவர் தனது வீட்டிலிருந்து மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் நடந்து சென்றால் அவர் 10 நிமிடம் தாமதமாக பள்ளியை அடைகிறார். அவரது வேகம் மணிக்கு 6 கிலோமீட்டராக இருந்தால் 15 நிமிடங்களுக்கு முன்னதாக பள்ளிக்கு சென்றிருப்பார். அப்படியானால் அவர் வீட்டிலிருந்து அவருடைய பள்ளிக்கு இடையே உள்ள தூரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் இது ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின்னு சொல்லலாம். லேட்டு ஏர்லி. ஓகேவா? சோ லேட்டு ஏர்லின்னு கொடுப்பாங்க. இப்படி போனா இந்த ஸ்பீட்ல போனா லேட்டா போவான், இந்த ஸ்பீட்ல போனா சீக்கிரமா போவான். அப்போ பள்ளிக்கும் வீட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன, இல்லைன்னா ஆபீஸுக்கும் வீட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு இந்த மாதிரி கொஸ்டின் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க. இதுக்கு நீங்க வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். இதுக்கான ட்ரிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ என்ன பண்ணணும்னா ஏபி டிவைடட் பை ஏ மைனஸ் பி இன்ட்டு டைம். ஓகேவா? சோ இன்ட்டு டைம், இதுதான் இதுக்கான ட்ரிக். சோ இதை கரெக்டா ஞாபகம் வச்சீங்க அப்படின்னா நாம என்ன கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கறத ஈஸியா கொண்டு வந்துடலாம். ஓகேவா? சோ இங்க ஏ அண்ட் பிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்பீடு கொடுத்திருக்கக்கூடிய 2 ஸ்பீடு தான் என்னதுன்னா ஏ அண்ட் பி. ஓகேவா? சோ இப்போ நான் சால்வ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்பீடு எவ்வளவு? 5. ரெண்டாவது ஸ்பீடு எவ்வளவு? 6. சோ 6. ஓகேவா? சோ 5 × 6 டிவைடட் பை பெரிய ஸ்பீட்ல இருந்து சின்ன ஸ்பீட கழிங்க. அப்ப 6 - 5 போடணுமா கீழே? 6 - 5. அதாவது ஏபி நீங்க எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஏ வந்து 6ன்னு எடுத்துக்கலாம், பி வந்து 5ன்னு கூட எடுத்துக்கலாம். ஏபிங்கிறது ஸ்பீட்ஸ். ஓகே, சோ இன்ட்டு டைம். டைம் பாத்தீங்கன்னா 2 டைம் இருக்கு. ஒன்னு 10 நிமிஷம் இருக்கு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா 15 நிமிஷம் இருக்கு. 10 நிமிஷம் என்னது? தாமதம். ஓகேவா? சோ லேட்டா போறது 10 நிமிஷம், சீக்கிரமா போறது 15 நிமிஷம். அப்ப லேட்டு ஏர்லின்னு 2 வந்திருக்கா? ரெண்டுமே ஆப்போசிட்டா? லேட்டும் ஏர்லியும் ஆப்போசிட் தானே? சீக்கிரமா போறது லேட்டா போறது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா? அப்ப இது ரெண்டையும் என்ன பண்ணிருங்க? ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா என்ன வரும்? 25 மினிட்ஸ்ன்னு கிடைக்குமா? சோ இங்க 25 மினிட்ஸ்ன்னு போடணும். ஓகேவா? சோ 25 மினிட்ஸ் இருக்குமா? சோ இந்த மினிட்ஸை நீங்க என்ன பண்ணணும்னா அவரா மாத்தணும். ஓகேவா? ஏன்னா இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு km/hல இருக்கும். ஓகே, சோ இதை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா அவரா மாத்திக்கணும். ஓகேவா? சோ அவரா மாத்துறதுக்கு 60ஆல டிவைட் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகே, சோ ஸ்பீட்ஸ் இருக்கு இல்லையா? ஏபி டிவைடட் பை ஏ மைனஸ் பி இன்ட்டு டைம். டைம் வந்து மினிட்ஸ்ல இருக்கு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்னவா மாத்திக்கணும்? அவர்ஸா மாத்திக்கணும். ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 6 × 5 இருக்கா? 6 - 5 1ன்னு ஆயிரும். ஓகே, சோ இதை 1ன்னு போட்டுக்கலாம். 1 6 6, 10 6 60, 1 5 2 5 10, 1 2 12.5 கிலோமீட்டர். அப்ப வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 12.5 கிலோமீட்டர். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஜஸ்ட் இந்த ட்ரிக் தான். ஏபி டிவைடட் பை ஏ மைனஸ் பி இன்ட்டு டைம். ஓகே, சோ அந்த டைம் ஓவராலா எவ்வளவு டைம் வருதோ அதை வந்து இங்க போட்டுக்கணும். ஓகே, சோ இதை நார்மலா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம்ல போட்டு டைம் மட்டும் வச்சுட்டு அப்புறம் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு போட்டும் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படியும் பண்ணலாம். சோ அது எக்ஸாம்ல டைம் ஆகும். இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் உள்ளது, ஆபீஸுக்கும் வீட்டுக்கும் உள்ளது, இல்ல இந்த பிளேஸுக்கும் இந்த பிளேஸுக்கும் உள்ளது, இப்படி போனா லேட்டா போறான், இப்படி வந்தா சீக்கிரமா வரான், அப்ப ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு இந்த மாதிரி கேட்பாங்க. சோ இந்த கொஸ்டினுக்கு இந்த ஷார்ட் ட்ரிக் வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகே,
அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, a number is increased by 10% and then decreased by 10%. It is again increased by 20%. What is the net change in percent? ஒரு எண் 10% அதிகரித்து பின்னர் 10% குறைத்து மீண்டும் 20% அதிகரித்துள்ளது எனில் அதன் நிகர மாற்றம் என்ன? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ இனிஷியலா அந்த நம்பர் வந்து 100ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இனிஷியலா அந்த நம்பர் வந்து எவ்வளவு இருக்கு? 100ன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுது? 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 110 டிவைடட் பை 100. திருப்பி என்ன ஆகுது? 10% டிக்ரீஸ் ஆகுது. ஸோ 90 டிவைடட் பை 100. திருப்பி என்ன ஆகுது? 20% இன்க்ரீஸ் ஆகுது. அதனால 120 டிவைடட் பை 100. இன்க்ரீஸ் ஆனா 100 கூட ஆட் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் ஆனா என்ன பண்ணுங்க? 100ல இருந்து மைனஸ் பண்ணுங்க. சோ இது நியூ நம்பர். இனிஷியலா 100 நம்பர் இருக்கு. இப்ப நியூவா எப்படி கிடைக்குன்னு பார்க்கலாம். சோ இந்த 100 கேன்சல் ஆகிரும். இந்த 2 ஜீரோவும் கட் ஆகிரும். திருப்பி வேற ஏதாவது கட் பண்ண வழி இருக்கா? இந்த ஜீரோ கட் ஆகிரும். ஓகேவா? சோ இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருமா? சோ 12 9 எத்தனை? 108. சோ 108யும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. சோ 108 108 வரும். 8 8. சோ திருப்பி 1. ஓகேவா? சோ 1 1ன்னு கிடைக்கும். சோ இப்போ இதுல ஆன்சர் என்ன வரும்? ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 118.8ன்னு கிடைக்கும். அப்ப இனிஷியலா 100ன்னு இருந்த நம்பர் இப்ப எவ்வளவு இதா இருக்கு? 118.8ன்னு அதிகமா இருக்கு. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 100ல இருந்து 118.8 மாறி இருக்குன்னா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 118.8 மைனஸ் 100ன்னு போட்டீங்கன்னா 18.8 வந்து என்னவாயிருக்கு? அதிகமாயிருக்கு. இப்ப இனிஷியலா இருக்கிறதே நம்ம 100ன்னு தான் எடுத்திருக்கோம். அதனால பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாலும் அதே தான் வரப்போகுது. அப்ப 18.8% வந்து என்னவாயிருக்கு? அதிகமாயிருக்கு. சோ 18.8%ங்கிறது ஆப்ஷன் சி. தெளிவா புரியுதா? 100ன்னு வச்சுக்கோங்க. இனிஷியலா அந்த நம்பர் 100ன்னு இருந்திருக்கு. இப்போ கூடி குறையுது. எவ்வளவு கூடி குறையுதுன்னு பார்க்கும்போது கடைசி 118.8ன்னு ஆயிருக்கு. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 18.8 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ பெர்சன்டேஜ் கேட்டதுனால 18.8 இனிஷியலா இருந்த வேல்யூ எங்க போடணும்? பெர்சன்டேஜ்ங்கிறதுனால இங்க 100 போடுவோம். கேன்சல் பண்ணாலும் ஃபைனலா அதே 18.8 தான் வரப்போகுது. ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் 18.8%. சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நான் நிறைய கத்துக்கிடணும் மேம், எல்லா கான்செப்டும் நான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ நாம இதுல கொடுக்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா ரிவிஷன் கிளாஸஸ். டைரக்டா ரிவிஷன் கிளாஸஸ்ல வந்து இருக்கும்போது எல்லா டாபிக்கும் மிக்சடா இருக்கும். சோ கன்ஃபியூஸ் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறது எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுல உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டு சோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு மேல கொடுத்திருக்க மெசேஜை சென்ட் பண்ணுங்க. சோ ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எப்பனாலுமே கிளாஸஸ் வந்து ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். அதனாலதான் உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றதுக்காக என்டிபிசிக்காக ஸ்பெஷலா டெஸ்ட் பேட்சும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சோ டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிளாஸஸும் பாத்தீங்கன்னா நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, தமிழ் மீடியம் தனியா கிளாஸஸ் இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் தனியா கிளாஸஸ் இருக்கும். டெஸ்ட்டும் தமிழ் மீடியம் தனியா, இங்கிலீஷ் மீடியம் தனியா உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்திருப்போம். கரண்ட் அஃபேரும் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம கொண்டு போன கிளாஸஸ் எல்லாத்தையும் நான் தனித்தனி பிளேலிஸ்ட்ல போட்டு வச்சிடுறேன். சோ நீங்க அந்த பழைய கிளாஸஸ் எல்லாம் மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்ல பாத்துக்கோங்க. குரூப் டியோட நோட்டிபிகேஷன் குயிக்கா ரிலீஸ் பண்ணிருவாங்க. அதே மாதிரி என்டிபிசியோட எக்ஸாம் மார்ச்ல இருக்கும். சோ டெய்லி படிங்க, ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுங்க, பாசிட்டிவா இருங்க. சோ உங்களோட வீக் ஏரியாஸ் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுங்க, ஸ்ட்ராங் ஏரியாஸை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஜெனரல் அவேர்னஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கரண்ட் அஃபேரும் நல்லா படிங்க. சோ இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல மேம், காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கே நான் பிகினரா இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட், சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாவது ஒரு கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும். சோ அதுக்கு நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுல எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ணிருப்போம். உங்க கையில ஒரு பென் இருக்கணும், ஒரு நோட் இருக்கணும், ஒரு மொபைல் போன். இது மூணு இருக்கணும். ஓகேவா? சோ மொபைல் போன் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு லேப்டாப் அது இருக்கணும். ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட இந்த ஆன்லைன் கிளாஸை நீங்க ஃபாலோ பண்ணி கொண்டு போயிடலாம். ஓகேவா? ஓகே, சோ டெய்லி வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. இதுக்கு முன்னாடியும் ரயில்வேக்கு நிறைய கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்கேன். சோ அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, சோ திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். எக்ஸாம் பத்தி டவுட் இருக்கு, இல்ல படிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகுது மேம் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எப்பனாலுமே வாட்ஸ்அப் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், டீம் கூட பேசிக்கலாம். ஓகேவா? ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும் போது வெக்ஸ் ஆகும். எரிச்சல் ஆகாம வெக்ஸ் ஆகாம எல்லாம் யாரும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா படிச்சுட்டே இருக்கோமே, வேலையே கிடைக்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் வரும். எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் ஓவர் கம் பண்ணாதான் போஸ்டிங் வாங்க முடியும். சோ நெகட்டிவ் பீப்புளை விட்டு கொஞ்சம் தள்ளி இருங்க. ஓகேவா? தேங்க்யூ.